ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை ஃபஸ்ட்டு லைன் போட்டு கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ கீழே நம்ம லைனிங் துணி ஸ்டிச் பண்ண வேண்டி நம்ம ஃபோல்டிங்காக விடுவோம் பாருங்க, அந்த இதை மார்க் பண்ணிக்கலாம். நான் அதுக்காக 1.25 இன்ச்சு நான் விட்டுருக்கிறேன். விட்டு அதை லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ ப்ளவுஸோட நீளம் 14.5 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தகலம் 3 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட அளவு வண்ணம் செஸ்ட் அளவு 36, அதுக்கு கூட நம்ம ஒரு 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். 38. 38 4 டிவைட் பண்ணி அதில் எவ்வளோ வருதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 9.5 இன்ச்சு வருது, அந்த 9.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டர்லேருந்து ஒரு 13.5 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ அந்த 13.5 இன்ச்சில் மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து 8 இன்ச்சு இந்த மாதிரி 8 இன்ச்சில் பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு நம்ம இப்போ லைன் போட்டு எடுக்கலாம். அந்த 8 இன்ச்சில் நம்ம பாயிண்ட் வைக்கும்போது நமக்கு ஆம்கோல் அளவு கிடச்சிடும். அதையும் நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இப்போ பேக் நெக் நீளம் 9 இன்ச்சு. மேலே நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதே அளவை நம்ம கொடுத்து லைன் போட்டு எடுக்கலாம். கழுத்தகலம் 3 இன்ச்சு கொடுத்துருக்கேன், அதே அளவில் கொடுத்து லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் 1.25 இன்ச்சு இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிட்டு பாயிண்ட் வச்சுட்டு வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பேக்கில் நம்ம டாட் பிடிப்போம் பாருங்கள், அதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். வண்ணம் 4.25, நீளம் 4.5 இன்ச்சில் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ கழுத்து நம்ம மேலே கழுத்தகலை 3 இன்ச்சு வச்சுருக்கேன், அதே அளவு தான் கீழே வச்சுருக்கிறேன். இது ரவுண்டு நெக்குக்கு நமக்கு இந்த கழுத்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் இது ஸ்கொயர் நெக்கு, அதனால அதுக்கு 2.5 இன்ச்சு கம்மி பண்ணி 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நமக்கு லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நம்ம இது மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி சிசர் வச்சு கட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணிவிட்டோம். மெயின் கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா மெயின் கிளாத்தை அடியில் நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு லைனிங் கிளாத்தை அதுக்கு மேலே வச்சு நெக்கு நம்ம மார்க் பண்ணோம் பாருங்கள், அதை கரெக்டாக நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு பின் போட்டுக்கலாம். பின் போட்டுட்டு நம்ம நெக்கு மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள், அந்த மார்க்கிங்லேயே நம்ம தையலை போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு அளவில் துணியை விட்டுட்டு நம்ம அதில் இருக்க பீஸை கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த ஷேப்பு வர இடத்துல இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டு இப்போ லைனிங்கை இந்த மாதிரி திருப்பிக்கலாம். லைனிங் இந்த மாதிரி திருப்பிட்டு மேலே நம்ம ஒரு எண்டு தையல் போட்டுக்கலாம். ஊசி அந்த இடத்துல குத்தி நிறுத்திட்டு அதுக்கப்புறமா திருப்பி
நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆகிருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ப்ளவுஸில் உள்ள பார்டரை நம்ம இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பார்த்து அதே அளவில் நம்ம அந்த பார்டரை கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவில் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்கொயர் நெக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம் பாருங்கள், அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கலாம் அந்த பார்டரை வச்சு. இப்போ ஒரு பக்கம் தையல் போட்டுட்டு அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி 1/4 இன்ச் அளவில் ஃபோல்டு பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். ஒரே அளவாக இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம், அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி இந்த பார்டரை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. அந்த பார்டர் நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு இந்த பார்டரை நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம பார்டர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து பேக்கில் நம்ம 2 டாட்டு பிடிப்போம் பாருங்கள், அந்த டாட்டை நம்ம பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. பிடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நான் லைனிங்கில் வந்து 1.5 இன்ச் அளவில் ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த பீஸை வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம அதில் திருப்பிட்டு அதுக்கு மேலே லைனிங்லேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண பாருங்கள் லைனிங்கு, அந்த லைனிங்கை திருப்பி அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள், சூப்பராக ஒரு நெக் டிசைன் நமக்கு ரெடி ஆச்சு. சிம்பிளாக பார்டர் வச்சு நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சென்டரில் ஏதாவது உங்களுக்கு வைக்கணுன்னா நீங்கள் வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.